அதிகாரத்தில் இருக்கிற திமிரு ஆணவத்தில் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் நெஞ்சில் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்திய பிஜேபியினர் உருவாக்கியுள்ளதாக தாம்பரத்தில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாஞ்சில் சம்பத் பேட்டி. சென்னை தாம்பரம் சண்முகம் சாலையில் வக்ஃப் திருத்த சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு துடிப்பதை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட சார்பில் மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாகிர் ஹுசேன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என சண்முகம் சாலையில் உள்ள மசூதியில் இருந்து பேரணியாக சென்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ம.ம.க. மாநில துணை செயலாளர் தாம்பரம் யாக்கூப் மற்றும் திராவிட சிந்தனை பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கண்டன உரையாற்றினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த நாஞ்சில் சம்பத் கூறுகையில், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்குரிய பொறுப்பில்தான் ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர அதை ஊனமாக்கக்கூடிய முயற்சியில் ஒன்றிய அரசு செயல்படக்கூடாது. ஆட்சி அதிகாரம் இருக்கிற திமிரு ஆணவத்தில் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் நெஞ்சில் ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்கி இருக்கின்றனர். விஜய் இன்னும் நடிகராக தான் இருக்கிறாரே தவிர இன்னும் தலைவராகவில்லை. எந்த தீர்ப்பும் இல்லாமல் தாண்டி குதிக்கிறது. அவர் விக்கிரவாண்டியில் பேசிய பாசிசம் இப்பொழுது சொல்லுகிறார். ஒரு புதிய சொல்லை கூட கையாளவோ பதிவு செய்யவோ அவருக்கு தெரியவில்லை. அந்த உறுதியை விஜய் பாராட்டி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் உரிமை குரலை, பன்முகத்தன்மையை ஊனப்படுத்துகின்ற பாவத்தை அவர் செய்திருக்கிறார். வரும் நாட்களில் இதற்கான பதிலை எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிற நாள் வரும். சீமான் வீட்டில் கதவில் ஒட்டப்பட்ட சமன் கிழிக்கப்பட்டது குற்றம்தான். அவரின் பாதுகாவலரை அடித்தது தப்புதான். பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து விஜய், அண்ணாமலை, சீமான் நிகழ்ச்சியில் தாக்கப்படுவது, அவமதிப்பதும் தொடர்ச்சியாக வருகிறது. பத்திரிகையாளர்களை மதிப்பதில்லை என்றால் நீங்கள் ஜனநாயக பண்பு இல்லாதவர்கள் என்று அர்த்தம். பத்திரிகையாளர்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது. இது அரசிற்கு தெரிந்தால் பத்திரிகையாளர்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார். ஏதாவது ஒரு நாட்டில் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் மீது வாய் திறந்து பேசியிருப்பாரா? திராவிட இயக்கத்தினுடைய ஃபவுண்டர், சட்டப்பேரவை தலைவராக இருந்த முனுஆதி அவர்களின் அருந்தவ புதல்வர் நண்பர் ஆதிமாறன் அவர்களே, தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத்தின் தலைவர் கண்ணியத்திற்குரிய மாமா எம்.கே. நாகூர் கனி அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற என் உள்ளம் கவர்ந்த கள்வன், திருப்பமாய் இன்றைக்கும் எங்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரிகின்ற தந்தை பெரியாரின் திராவிடர் கழகம் சார்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மானமிகு முத்தையன் அவர்களே, தாம்பரம் பாரதி திடலில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கண்ணியத்திற்குரிய மாமன்ற உறுப்பினர் யாக்கூப் அவர்களின் முன்னெடுப்பில் வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எளியவன் நான் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினேன். ஒரு மதசார்பற்ற தன்மைக்கு இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்று நான் அஞ்சுகிறேன். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பைத்தான் ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர அதை ஊனமாக்கக்கூடிய முயற்சியில் ஒன்றிய அரசு செயல்படக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தினேன். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடு, ஜனநாயகம் செழித்து கொழித்து வளர்ந்த நாடு.
இந்த நாட்டில் இஸ்லாமிய வெறுப்பு என்று சொல்லக்கூடிய மூலதனத்தை வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அறிவிக்கப்படாத போரை நடத்தி கொண்டிருக்கிறது பிஜேபி கட்சி. எங்கெல்லாம் நடக்கிறது, எப்போதெல்லாம் நடந்தது என்பதற்கான விவரங்கள் எல்லாம் என்னை போன்றவர்களிடம் இருக்கிறது. ஆகவே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற திமிரில், ஆணவத்தில் கோடிக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்களினுடைய நெஞ்சில் ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஆரோக்கியமல்ல. வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை நாஞ்சில் சம்பத் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று நடந்த விஜய் பொதுக்குழு கூட்டத்தில் திமுக இந்த மும்மொழி கொள்கையை நாடகம் நடத்துது, எதிர்ப்பு தெரிவிக்கிறார். விஜய் இன்னும் நடிகராகத்தான் இருக்கிறாரே தவிர இன்னும் தலைவராகவில்லை. எந்த தரவும் இல்லாமல் தாண்டி குதிக்கிறார். அவர் விக்கிரவாண்டியில் பேசிய பாயாசம் பாசிசம் இப்போதும் சொல்கிறார். ஒரு புதிய சொல்லை கூட கையாளவோ பதிவு செய்யவோ அவருக்கு தெரியவில்லை. மும்மொழி கொள்கை பிரச்சனையில் இருமொழி கொள்கைதான் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா. இருமொழி கொள்கை அமலில் இருக்கிறவரை தமிழ்நாட்டில் நான் தான் முதலமைச்சர், அண்ணாதுரை தான் முதலமைச்சர் என்று அண்ணா சொன்னார். அதிலே எந்த சமரசத்திற்கும் இடமில்லாமல் திமுக ஒரு மலையை போல் உறுதியாக நிற்கிறது. இந்த உறுதியை பாராட்டி இருக்க வேண்டும் தம்பி விஜய். இந்த உறுதியை பாராட்டாமல் தமிழ்நாட்டின் உரிமை குரலை ஊனப்படுத்துகிற ஒரு பாவத்தை அவர் செய்திருக்கிறார். இதற்கு வருகிற நாட்களில் அதற்குரிய பதிலை எங்களிடமிருந்து அவர் எதிர்பார்க்க வேண்டிய நாள் வரும். சீமான் வீட்டில் இன்னைக்கு கம்பல் ஒட்டப்பட்டது, அதை கிழிச்ச ஊழியரை அடித்து இழுத்து சென்ற காவல்துறை கிழிச்ச கம்மன், அவருக்கு கம்மன் கொடுத்துருக்காங்க. கம்மன் அவர் வீட்டு கேட்ல ஒட்டியிருக்காங்க. அதை அவரோட ஊழியரை கிழிச்சிருக்காரு. கிழிச்ச ஊழியரை காவல்துறை அடித்து இழுத்துட்டு போறாங்க. கிழிச்சிருக்க கூடாது இல்ல, கம்மன் ஒட்டப்பட்டு அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதுன்னு ஒரு. ஆமா, இப்படி நிறைய சம்மன் என் வீட்டிலேயே ஒட்டியிருக்காங்க. 53 சம்மன் என் வீட்டிலேயே ஒட்டியிருக்காங்க. தப்பு இல்லையா? சம்மன் அவங்க தெரிவிச்சாச்சு. ஒரு குற்றவாளி இழுத்து போற மாதிரி கிழித்தது குற்றம்தான், அடித்தது தப்பு தான். ஐயா, இது ஒண்ணே ஐயா, இந்த நேரத்தில் விஜய் மாநாட்டில் பத்திரிகையாளர் பவுன்சரால இல்ல பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து விஜய் நிகழ்ச்சியில, அண்ணாமலை நிகழ்ச்சியில, சீமான் நிகழ்ச்சியில தாக்கப்படுவதும் அவமதிக்குவதும் தொடர்கதியாகி வருகிறது. பத்திரிகையாளர்களை மதிக்கவில்லை என்றால் நீங்கள் ஜனநாயக பண்பில்லாதவர்கள் அர்த்தம். ஆனால் இதை தாண்டி பத்திரிகையாளர்கள் சிறகுகளை சேகரிக்க வேண்டும். பத்திரிகையாளர்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது. அப்படி ஒரு ஆபத்து அரசுக்கு தெரிந்தால் பத்திரிகைகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை. அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் விமர்சிப்பது வழக்கம்தான். அதனால் இது பாவம்னு நான் நினைக்கல.